ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் கூட நாம் சங்கீத புஸ்தகத்திலே 16ஆம் சங்கீதம் முதல் 18ஆம் சங்கீதத்தை பார்க்க இருக்கிறோம். 16ஆம் சங்கீதம் தாவீது எழுதின மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மிக்தாம் என்னும் சங்கீதமாக நாம் இன்னும் சங்கீதத்திலே 56ஆம் சங்கீதத்திலிருந்து 60ஆம் சங்கீதங்களையும் நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது தாவீது தான் ஒரு விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதான, ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறதான விதத்திலே கூறப்பட்டிருக்கிறதாக நாம் படிக்க முடியும். 16ஆம் சங்கீதத்திலேயும் முதல் வசனத்திலே கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூறுகிறார். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலேயும் கூட என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய தேவன் யார் என்பதை அவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவன், அவர் எனக்கு ஆண்டவர் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறான். 4ஆம் வசனத்திலே அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்களைப் போல நான் இரத்தப்பான பலி செலுத்த மாட்டேன், அவற்றின் நாமங்களை கூட என் வாயினாலே நான் சொல்ல மாட்டேன் என்பதாக தாவீது கூறுகிறார். 5ஆம் வசனத்திலே கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவன்தான் காப்பாற்றுகிறார் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் தன்னை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், அக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி, ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் சந்திக்க முடியும் என்பதாக தாவீது கூறுகிறார். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, மகிமை களி கூர்ந்தது, மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலே தள்ளிவிட மாட்டீர், உடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு, ஆண்டவருடைய நம் பிரசன்னத்திலே நமக்கு எப்பொழுதும் விடுதலை உண்டு, அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான தேவனை நாம் உயர்த்தி துதிக்கும் பொழுது அவரும் அதிலே பிரியமாய் இருக்கிறார். 17ஆம் சங்கீதம் தாவீதின் விண்ணப்பமாக காணப்படுகிறது. இயேசுவும் கூட இந்த பூமியிலே வாழ்ந்ததான காலங்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போலதான் தாவீதின் விண்ணப்பமும் கூட இங்கே ஜெபமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ஆண்டவரை நோக்கி எப்படியாக ஜெபிக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, கர்த்தாவே நியாயத்தை கேட்டதிலும் என் கூப்பிடுதலை கவனியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, கபடமில்லாத உடதுகளின் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் வசனத்திலே என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி தன்னைத்தானே அவர் சோதித்து தன்னிலே எவ்விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ இல்லை என்று சொன்னால் என்னிடத்திலே குற்றமுள்ள காரியங்களோ காணப்படவில்லை, தேவன் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்பதாக அவர் கூறுகிறார். 4ஆம் 5ஆம் வசனத்திலே மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன், காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்துகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்திலே உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும், உம்மை நம்புகிறவர்களை நீர் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று ரட்சிக்கிறீர், உமது வலது கரத்தினாலே அவர்களை தப்புவிக்கிறீர், உம்முடைய அதிசயமான கிருபையை இது விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்திலே ஆண்டவரே, நீர் என்னை கண்மணி போல பாதுகாத்தருளும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உமது செட்டைகளின் நிழலிலே வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரை பார்த்து
கேட்கிறார். தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலே அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள், வாயினாலே வீம்பு பேசுகிறார்கள், நாங்கள் செல்லும் பாதைகளில் எங்களை வளைத்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் அறைவிடங்களில் பதிவிக்கிற சிங்கத்துக்கும் ஒப்பாக இருக்கிறார்கள். அவர்களாலே எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது ஆண்டவரே, அவர்களிடத்திலே இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க, உடைய சேட்டைகளின் மறைவில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அவர் ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் எப்படியாக கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும், என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உடைய பட்டயத்தினாலே தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் வேண்டுதலை வைக்கிறார். மாத்திரமல்ல மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் பங்கை பெற்ற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். 15ஆம் வசனத்திலே ஆண்டவரே, நானோ நீர் எனக்கு உதவி செய்கிறதான வேளையிலே நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் இந்த 17ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 18ஆம் சங்கீதம் முன்னுரையிலே கூறப்பட்டிருப்பது போல, தாவீது கர்த்தர் தன்னை எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்த பொழுது அவன் பாடியதாக கூறப்பட்டிருக்கிறது. இதிலே தாவீது ஆரம்பிக்கும் பொழுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இது மாத்திரமல்ல, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று கர்த்தரை தன்னுடைய இரட்சணிய கேடகம், தன்னுடைய அடைக்கலம், தன்னுடைய கண்மலை என்று தன்னை சார்ந்தே கர்த்தரை அவர் மையப்படுத்துகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்திலே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தாவீது கூறுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே ஆண்டவர் தன்னை எப்படியாகெல்லாம் விடுவிக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் அழகாக கூறுகிறார். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது, எனக்கு அதிகமான நெருக்கம் ஏற்பட்டது, அது மாத்திரமல்ல பூமி அசைந்து அதிரும்படியான காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அவர் பட்டியலிட்டு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அது மாத்திரமல்ல வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணங்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ்ந்து கொள்ள கூடாரமாக்கினார் என்பதாக தேவனை குறித்தும் அவர் தேவனுடைய மகிமையை குறித்தும் விவரித்து சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அப்படியே நாம் தொடர்ந்து வாசித்து வந்தோம் என்று சொன்னால், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய நீதிக்கு தக்கதாக கர்த்தர் பதில் அளித்து என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக அவர் சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நான் இப்படியெல்லாம் நடந்ததினாலே கர்த்தர் எனக்கு நீதி செய்து தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதில் அளிக்கிறார். ஆண்டவரே, நீர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராக தோன்றுகிறீர், சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர், என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று கூறுகிறார். தொடர்ந்து 30ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால்,
45ஆம் வசனம் வரைக்கும் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் விடுவித்து நடத்துகிறார் என்பதை கூறுகிறார். என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பலப்படுத்துகிறார். என் கால் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். அவர்கள் எழுந்திருக்க கூடாதபடிக்கு என் பாதங்களில் விழும்படியாக சத்துருக்களை எனக்கு முன்பாக அவர் துரத்தி விட்டார். யுத்தத்திற்கு என் கைகளை பழக்கி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். என் பகைஞரை நான் சங்கரிக்கும்படியாக சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தார். நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல எரித்து போடுகிறேன். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சுகம் பேசி அடங்குகிறார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். அது மாத்திரமல்ல, அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அவரே என் சத்துருக்கெல்லாம் விலக்கி என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து நான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவர் கிருபை செய்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். கர்த்தர் நீதி உள்ளவர். அவரை நாம் துதிக்கிறதான வேளையிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை இரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தாரான இந்த பகுதியிலே பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதமானது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.